காலில் விழுந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கலாம். காலில் விழுதுல சுகம் இருக்குது சார். அதனால் அது பொது மேடையில் சொல்லாமல் தெரியல. ஒரு முறை கழுத்து பிடிச்சி அப்படியே சோத்தில் வச்சுட்டேன் நான் அப்படியே. சண்டைக்கோழி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் 2 பக்கம் வந்திருக்காங்க. சின்ன சண்டை லைட் அவங்க கிச்சன்ல இருந்து பேசிட்டே இருப்பாங்க, எனக்கு கேட்காது. நான் கூப்பிட்டு எதுவா இருந்தாலும் இப்ப சொல்லு, பேசி முடிச்சுட்டு நீ உன் வேலையை செய், நான் என் வேலை செய்யறேன்னு சொல்லி அதானே உலக வழக்கம். இருந்து அந்த வார்த்தையே வராது. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்கும். ஆனா சொல்ற வார்த்தை மட்டும் கேட்காது. என்ன அளவு பேசுறாங்கன்னு ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. இதான் நுட்பமானது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி இது. அதாவது சண்டை இதுக்கு தானே தெரியாது, ஆனா அந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஆமா. இல்ல நடுங்குதா? அவார்டு கொடுக்கறதா? இல்ல வீட்டுக்கு ஏன் கூட தானே வரணும். நீங்க வீட்டுக்கு ஏன் கூட தானே வரணும். நீங்க ஒரு குண்டு ராட்சச வெளில போயிருக்குன்னு சொன்னீங்க, அதுதானே? ஏய் இந்த பார் கோணையா வச்சிருக்க, நேரா வைக்க வேண்டியதானே கேட்பாங்க. அத சொன்னாதான் என்னன்னு சொல்லக்கூடாது, அவரா தெரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியும். இன்னைக்கு என்ன நடந்தது, எதில் நம்ம தப்பு பண்ணோம்? காலைல டிஃபன் சாப்பிட்டோமே, நம்ம அவளுக்கு சாம்பார் வாங்கி கொடுத்தோமா? காணோம்னு சொல்லிட்டு 12 பூரி எடுத்துட்டு புல்டோசர் மாதிரி உட்காந்துருக்கா பாருங்க. அவளே போய் வாங்கி வந்தாலே அதெல்லாம் வந்து யோசிக்கணும். அவளே போய் வாங்கி வந்தாலே அதெல்லாம் வந்து யோசிக்கணும். உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. செம்மையா சண்டை நடக்கும் சார். இது உங்க அம்மா தான் சொன்னாங்க அப்படின்றவாங்க. ஆனா உங்க அம்மாவே சொல்லிக்க மாட்டாங்க. சொல்லிருப்பாங்கன்னு கேட்கவும் முடியாது. எங்க அம்மா கிட்ட போனா அது ஒரு பஞ்சாயத்து ஆகும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? வேலைக்கு போயிட்டு வருவார் சார், கலப்பரப்பலப்பன்னு கத்தின்னு இருப்பாரு. நான் எதுக்காவது காரணம் தேடிட்டு இருக்க, பசினா கத்துவாரு, ப்ராப்ளம்னா கத்துவாரு. ஆனா அவர் எது கத்துறாருனே தெரியாது. அது ஒரு half an hourக்கு சொல்ல மாட்டேன் சார். ஆக்சுவலி அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் பண்றது தெரியாது எனக்கு. கொஞ்சம் கத்துனாக்கா அதுலமே அவளை கொஞ்சம் வெறுப்பேத்தி பார்ப்பேன் சார். இப்ப தெரியுதா எவ்வளவு ஈவலா இருக்காருன்னு தெரியுதா? பேச்சட பேசுற இரு, உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன். பொதுவா டென்ஷனா இருக்காங்கன்னா கொஞ்சம் காமா இருக்கணும், காஃபி ஒன்று போட்டுட்டு அமைதியாயிருவாங்க. நீங்க அதையே அவங்க மண்டையில டிரான்ஸ்ஃபார் பண்ணி விடுவீங்க. ரிலீவ் ஆயிடும்ல சார், அப்பதான் ரிலீவ் ஆகுது எனக்கு. ஆனா அவங்க அஜிடேட் ஆயிடுவாங்கல்ல. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஆக்சுவலா சொல்ல போனா அவார்டு உங்களுக்கு தான் கொடுக்கணும். பரவாயில்ல, அவார்டுக்கு கைத்தறி கிடைச்சிங்க. நிறைய வீட்டுல இது நடக்குதாட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னா அமைதியா பாவமா மூஞ்சி வச்சுக்குவாங்க. ஓ, அதாவது இருக்க எல்லாரும் ஐயோ இந்த பொண்ணு என்னமோ பண்ணி வச்சிருக்கு வேணுங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி. எங்க அம்மா என்கிட்ட நீ என்ன பண்ண பாவம், எப்ப பாரு கலகலன்னு இருந்த மனுஷன் இப்படி எல்லாருமே பாவமா தான் உட்காந்துருப்பாங்க. திருப்பி சண்டை போட்டா நம்ம சண்டை போடலாம். நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சரிங்க. சண்டையும் போட மாட்டாங்க, அப்படியே பாவமா எல்லாமே திட்டு வாங்கிக்கிறோம். இதை விடலாம் நான் பெருசா பண்ணிக்க, இதெல்லாம் எனக்கு அப்ப நமக்கே ஐயோ பாவமா இருக்கு இந்த பொண்ணு, இந்த பிள்ளைய போய் எப்படி திட்டுறது அப்படின்னு நமக்கு தோணுதிரும். நீங்க தான் இவங்க என்ன ரகம்னே தெரியலையே. நீங்க தான் அவார்டு கொடுக்கணும். கொடுங்க அவருக்கு, பாவப்பட்டவருக்கு. வாங்கிக்கங்க வாங்கி. ஓ, அந்த பாவத்தோட கண்டினியூஷனா? இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. உள்ள எதுவும் ஐடியா இருக்கா? அதாவது நம்ம மேல தப்பு இல்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. நல்ல கொஸ்டின். அப்படி கிடையாது சார். என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நான் உடனே சொல்லிடுவேன். அது அவளுக்கு புரியாத பட்சத்துல நான் சைலண்ட் ஆயிருவேன். ஓகே, இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. சண்டை நடந்திருக்கும், ரொம்ப கோவமா இருப்பேன். சம்பந்தமே இல்லாம இது இப்படி ஓகேவா, அந்த சண்டையை பத்தி பேசவே மாட்டாரு. நாங்களாம் எவ்வளவு யோசிக்கிறோம். என்ன ஒண்ணு அப்படி ஒண்ணு நடந்ததாவே காட்டிக்க மாட்டார். ஜென் மாஸ்டர், ஜென் நிலையில இருக்கிறவர். சண்டை முடிஞ்சோன்னா அதுலயே நின்றுட்டு அடுத்தடுத்த சண்டைகள் வரும். ஸோ நம்ம அதை கண்டுக்காம அப்படியே போயிட்டோம்னா அவங்க எப்படியும் ஆட்டோமேட்டிக்கா கூல் டவுன் ஆயிடுவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சண்டை நடக்கும். சண்டை நடக்கும் போது நம்மளை அடிச்சுட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்லையே, வாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா வந்து எனக்கு அடிச்சமே அப்படிங்கிற கவலை இல்லை. அதுக்கு இருக்க மாட்டேன். இல்ல லைட்டா அப்படி தான் ஐடியா இருக்கும்னு நினைச்சேன். இல்ல அப்படி இல்ல கிடையாது. ஐயோ அம்மா இங்க பாருங்க என்ன அடிக்க, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ நான் இன்னும் கைய வைக்கலையே இவ கத்துறா இல்லன்ட்டு அப்போ நான் 2 அடி எக்ஸ்ட்ரா அடிச்சிருவேன். அவன் நடிக்க என்ன வடிக்க போலன்னு சொல்லு. என்ன வடிக்க அவன் நடிக்க, நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. அவங்க கில்ட் ஆகணும். நம்ம பண்ணமா இல்ல அவ பண்ணாலான்னு
புரிய குழப்ப ஸ்டேஜ்லேயே வச்சிருக்கணும். அதுதான் சார் அங்கே ரிசர்ச் பண்ணுறீங்களாம்மா அதை பற்றி எதுவும்? பண்ணலான் இருக்கேன். நீங்கள் டாக்டரேட்டே கொடுக்கலாம் உங்களுக்கு. முடிகளையாம வைங்க, அதுக்கு 2 அடி விழுக போகுது. சரிடா மாட்டுப்பலாம் நல்லா சரி. ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருந்துட்டு அப்பண்டிஸ் இருக்கு, இமிடியேட்டாக லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சர்ஜரிலாம் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப த்ரோட் பெயின். அவங்க தான் அட்டெண்டராக இருக்காங்க, என் கூட சப்போர்ட்டாக இருப்பாங்க நினச்சா அவங்க கொரட்டை விட்டு நல்லா தூங்குறாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பிடிச்சி எழுப்பி விட்டு நல்லா திட்டி விட்டேன். எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனா அந்த தொண்டை வலியில எந்திரிச்சு கத்திருக்கீங்களே, அது என்ன? என் ஹஸ்பண்ட் தூங்காம எனக்காக உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு. அதான் அவர் தூங்க கூடாது. ஆமா. என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. தூங்காம பாத்துக்கிட்டாதான் அது ஹீரோயிசம். அது வருஷம் ஃபுல்லா சொல்லியிருக்கணும். அது எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துருக்கணும்ல. என்னடா விளம்பரம்? ஆல்ரெடி வள்ளியில இருக்காங்க, அவங்க எந்த ஃபீல் எதிர்பார்க்கறாங்க பாத்தீங்களா? அதான் நான் கேக்குறேன், எனக்கே புரியலையே. எனக்கு தூங்கினாதான் நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கணும். ஆமா, மறுநாள் பார்க்கணும்ல அவரு. ஆமா, மறந்தே போச்சுடா. கேக்குறேன், ஒரு சினிமால ஒரு சீன் மாதிரி நைட் ஃபுல்லா தூங்கலையா, முழிச்சே இருந்தீங்க அப்படின்னு கேட்கணும் போல இருக்கா? ஆமா, நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். சரி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள். ரொம்ப சந்தோஷம், வெல்கம். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது எங்களுக்கு, ஓகே, ஆனா என்ன காரணம்னு தெரியலங்கிறாங்க. என்ன காரணம்? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே சண்டை நடக்கும் சார். என்னன்னு தெரிஞ்சாலாவது சமாதானப்படுத்தலாம், மன்னிப்பு கேட்கலாம், காலில் விழலாம், ஒரு வாரம் கழிச்சு தெரியும்போது தெரியும் அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அது ஏண்டி முன்னாடியே சொல்ல. ஆனா அந்த டார்ச்சர் பண்ற நேரம்லாம் பொண்டாட்டி நினைச்சிட்டே இருக்கோம்ல, அது ஒரு சுகம் தான் வச்சுக்கோங்க. இல்ல புரியல. நம்ம முன்னாடி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியா? ஏன் இந்த தவிப்பில் அது என்ன சுகம்? அது புருஷன் எவ்வளோ தூரம் கேர் பண்ணுறான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு தர்மாமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றும் இல்லை மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கும், அவன் நம்பர் 2 டுபாக்கும். நான் நம்பர் 1. பலமுறை டெஸ்ட் செய்யப்பட்டிருப்பீங்க போல் இருக்க. இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரியை வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டேன் தானா? குடும்ப தலைவனாக இருக்கிறது தான் சார் மிகப்பெரிய சாதனை. அப்படியா? தலைவனாக இருப்பது சாதனையா, தலைவியாக இருப்பதா சாதனையா? கல்யாணம் எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா ஒரு டிஃப்ரெண்ட் வேல இருப்பாங்கல்ல. நேத்து கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? நேத்து இதே மாதிரி தான் வந்திருந்தியா? அப்ப கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் எங்க போயிடுச்சுன்னு தெரியல. எக்ஸ்பைரி. அது உனக்கு போட்ட விட்டு மச்சி. அது டிசப்பாயின்ட்மெண்ட் வருது. யூ டோன்ட் லவ் மீ எனிமோர்ங்கிற மாதிரி சண்டை வருதுன்னு நினைக்கிறேன். இதுதான் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஏதாவது தொழிலில் சண்டைனா கூட எப்போடா அப்படின்ட்டு போயிடலான்னு தோணும். நம்பி ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நல்லா மிதிச்சா கூட பரவாயில்ல, வீட்டில் பொண்டாடி இருக்கு, புள்ள இருக்குன்னு வாங்கிக்கலான்னு தோணும். ஸோ இதெல்லாம் மாதிரி பொறிக்கு பசங்களுக்கு மத்தியில ஒரு பொறுப்பான பையன். அப்பப்போ அந்த மாதிரி குட்டி சண்டை நடந்தால் அது ரொமான்ஸுக்கு வழி வைக்கும். ரொம்ப நல்லா. வெரி குட் வெரி குட். காலில் விழுந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கலாம். காலில் விழுதுல சுகம் இருக்கு சார், அதனால அது சந்தோஷம். இந்த மதம் கொண்ட யானையை மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, மானமங்க படுத்திட்டானுங்க. பொண்டாட்டி காலில் நான் ஏதோ டெஸ்ட் தான் அடிக்கடி வச்ச மாதிரி நினைச்சேன். இல்லை சார். சார் வெற்றி நக்கல்யா அவனுக்கு. சண்டைக்கு அப்புறம் பொண்டாட்டி வந்து உருன்னு இருக்கிற மூஞ்சி ஓரத்தில் கொஞ்சம் சிரிப்பாங்கல்ல, ஒரு சாமானியனுக்கு அதான் முதல் சக்சஸ். நம்ம ஊருக்காரங்க எவ்வளவு வந்திருக்காங்களா? முத்துவ தரத்துல உருவாக கிடையாது மாஸ்டர். அப்ப நமக்குள்ள இருக்கட்டும், அப்படியே போட்டு நமக்கு வெற்றி வெற்றி வெற்றி. அவ இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தா அண்ணா நகரில். அப்போ என் பொண்ணு வயிற்றில் இருந்தா, மாசமா இருந்தா. அப்போ ஆர்கியூமெண்ட் போட்டு டிராஃபிக் விட்டு எடுக்கும்போது டப்புன்னு வண்டியில் குதிச்சுட்டா. பார்க்கவே இல்லை. அப்புறம் அங்கே வேறு வழி இல்லை, ரோடுனால சமாதானப்படுத்தி திரும்பிட்டு கூப்பிட்டு போயிட்டேன். அப்புறம் சினிமா ட்ரை பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு விஜய் சேதுபதி ஆக்டர்னு சொல்லி போட்டு நம்பர் போட்டு வச்சிருந்து ஒரு நாள் ஒளிச்சு வச்சிருந்து பார்த்துட்டா. வீட்டுக்கு கிளம்பிட்டா, அவங்க அம்மா வீட்டுக்கு. வேணும் என் பின்னாடி வராத. அதான் கூடவே வரேன்னு வயிற்றில் சத்தியம் பண்ணி இனிமேல் சினிமாக்கு ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் கிழிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். வேறு ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு அந்த பையன் போய் ஹீரோ ஆயிட்டான். அவன் ஹீரோ ஆயிட்டான். அப்பாவோட பேர்ல வரக்கூடாது நான் முடிவு பண்ணேன். அப்பா சந்தோஷப்பட்டாரு, அம்மா சந்தோஷப்பட்டாங்க. பட் ஆனால் பொது மேடையில் சொல்லாமல் தெரியல, ஒரு முறை கழுத்து பிடிச்சி அப்படியே சோத்தில் வச்சுட்டேன் நான். அப்படியே
மேலே கை வைக்க ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி அப்படியே உடனே அப்பயே மன்னிப்பு கேட்ட ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அது என் பிள்ளைகள்கிட்டே சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப இது மாதிரி கேவலமாக பிஹேவ் பண்ணியிருக்கேன். பட் அது அந்த சண்டை வரைக்கும் சரி. ஆனா காயப்படுத்தல், அதுவும் திட்டமிட்டு காயப்படுத்தல், அது பெரும் ஆபத்து. இது ஒரு